Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கண்மாய்க்கு மதகு அமைக்கும் பணியை அதிமுக யூனியன் சேர்மன் முனியசக்தி ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். விளாத்திக்குளம் அருகே உள்ள எம் குமார சக்கனபுரம் கிராமத்தில் உள்ள மதகுகள் கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழை காரணமாக மிகவும் சேதமடைந்தது. இதையடுத்து சேதமடைந்த மதகுகளுக்கு பதிலாக புதிய மதகுகளை அமைக்க விளாத்திக்குளம் அதிமுக யூனியன் சேர்மன் முனியசக்தி ராமச்சந்திரனிடம் மக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி பொது நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்த அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து மதகுகள் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் சித்திரசேகர், ஒப்பந்ததாரர் சுஜித், கிராம ஊராட்சி மன்ற தலைவர் ராமகிருஷ்ணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதிய பள்ளி கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். நாற்றாம் பள்ளியில் சங்கராபுரத்தில் மக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாம்ராஜ், ஒன்றிய துணை செயலாளர் ஆறுமுகம், இணை செயலாளர் வனஜா வேலுசாமி, ஒன்றிய கவுன்சிலர்கள் தியாகராஜன், சத்யராஜ், செந்தில்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ், ஆலங்காய மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் பாரதிதாசன், செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் உடன் இருந்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஆர் நாகராஜ் தலைமையில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கிறிஸ்டோபர் ஏற்பாட்டில் உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளருமான நா பாலகங்கா, கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் IS இன்பதுரை ஆகியோர் கலந்து கொண்டு கழக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்டாலின் ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை மற்றும் பாலியல் வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு என்ன ஆட்சிக்கு அவங்க நல்லவர் இல்லை, அவ்வளவு ஒண்ணு இல்லை, கொஞ்சம் கூட நல்லவர் இந்த திமுக ஆட்சிக்கு இல்ல. மக்கள் வெறுப்பை சம்பாதிக்கிற கட்சியாக இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி 471 நாள் ஜெயிலில் இருந்து பெரிய சாதனையா இது யாரும் ஜெயில் 2014 சட்டமன்ற தேர்தலில் கரூர் போய் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னாரு, இங்க ஒவ்வொரு மாவட்டமும் பேசுறாரு. முன்னாள் அமைச்சர் 21 தேர்தலில் பேசுறாரு. 21 தேர்தலில் செந்தில் பாலாஜி நம்மகிட்ட இல்லை, திமுக நிற்காது. 2016-11 ஜெயிச்சு அமைச்சராக முதல் நான் ஜெயிக்கும்போது எங்களோட விட்டு அம்மா போக்குவரத்து அமைச்சராகிறாங்க. அந்த அமைச்சராக இருக்கும்போது அந்த முறைகள் சொல்லி அவர் மேலே கவர்னர் பெட்டிஷன் கொடுத்து அந்த வழக்குக்கு அஸ்திவாரம் போட்டதை